என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். முந்தானேத்திக்கு 19/1/2026 அன்னைக்கு தமிழ்நாட்டுல வேதாரண்யம் பக்கத்துல திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் அவர் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எவ்வளவு ஒரு கேவலமான சம்பவத்தை இந்த திமுக பண்ணியிருக்குன்னு பாருங்க. அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிற ஒரே காரணத்தினால அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு அந்த மூத்த நிர்வாகிகளை கலந்துக்கல. அந்த நிகழ்ச்சிக்காக அவருடைய வீட்டினுடைய பத்திரங்களை அடகு வச்சு நிறைய சொத்துக்களை வித்து அந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்காருன்னு சொன்னா, பொதுவா ஒரு கட்சி வளர்றதுக்கே ஒரு அடிப்படையான தொண்டர்களுடைய உழைப்பு. ஆனா அந்த தொண்டர்களுடைய ஜாதி பாகுபாடு பாக்குற இந்த கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு தகுதியான கட்சியான்னு மக்கள் சிந்திக்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக போராடுறேன்னு சொல்லி பொய் வேஷம் போட்டுட்டு இருக்கிற இந்த திருமாவளவன் இந்த கேள்வி கேட்பாராம், இதுக்காக குரல் கொடுப்பாராம், மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல அதிகப்படியா திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா ஜாதிகள் ஒழிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பொய் 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 உலகமான பொய் பேசுறாங்க. அவனுடைய கட்சிக்குள்ளே இவ்வளவு பெரிய ஜாதி பாகுபாடு பாக்குறாரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு சமுதாயத்தில் இருக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு யாருமே வரல, இவ்வளவு சொத்துக்களை வித்து நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருக்கிறவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அரசியல் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனசுல இருக்கக்கூடிய அத்துணை இதை வெளியே கக்குறாரு. என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. கோஷ்டி பூசல் உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர். மொழி இனம் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா ஜாதி இல்லையான்னு கேக்குறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது போன்ற நிகழ்ச்சி, இது போன்ற கட்சிகளை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கணும்.